ஹாய் ஆல், வெல்கம் டு ஷான்ஷபோஸ் இங்கிலீஷ் பயிலகம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லலாங்கிற 100 சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். உணர்கிறேன் அப்படின்னு என்னது? ஃபீல் பண்ணுறது. நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன், நான் வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோன்னா ஐ ஃபீல் ஹாப்பி. ஐ ஃபீல் ஹாப்பி. இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்றைக்கினா என்னது? டுடே. மகிழ்ச்சினா ஹாப்பி. இருக்கிறேன், இதை எப்படி சொல்லணுன்னா ஐ எம் ஹாப்பி டுடே. ஐ எம் ஹாப்பி டுடே. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். கரண்ட்டாக அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி நவ். ஐ எம் ஹாப்பி நவ். இதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி வித் திஸ். ஐ எம் ஹாப்பி வித் திஸ். நான் உண்மையாகவே மகிழ்ச்சியாக உணர்கிறேன். உணர்கிறேன்னா என்னது? ஃபீல் வரணும். ஸோ இதை எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் ரியல்லி ஹாப்பி. ஐ ஃபீல் ரியல்லி ஹாப்பி. நான் உள்ளிருந்து மகிழ்ச்சியாக உணர்கிறேன். நான் உள்ளிருந்து மகிழ்ச்சியாக உணர்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ ஃபீல் ஹாப்பி இன்சைட். ஐ ஃபீல் ஹாப்பி இன்சைட். நான் எப்போதும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக உணர்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ ஃபீல் ஹாப்பி ஆல்வேஸ். ஐ ஃபீல் ஹாப்பி ஆல்வேஸ். நெக்ஸ்ட்டு, இன்று நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் ஹாப்பி டுடே. ஐ ஃபீல் ஹாப்பி டுடே. உனக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஒருத்தரை மீட் பண்ணுறோம், அவங்கள பார்த்து உனக்காக நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. உன்னை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. அதேமாரி அவங்கள மீட் பண்ணுறப்ப உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு see you. ஐ எம் ஹாப்பி டு see you. நெக்ஸ்ட்டு, இதை கேட்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி டு ஹியர் திஸ். ஐ எம் ஹாப்பி டு ஹியர் திஸ். உதவுவதில் எனக்கு மகிழ்ச்சி. ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப். ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப். சேர்வதில் எனக்கு மகிழ்ச்சி. சேர்றதில் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி டு ஜாயின். ஐ எம் ஹாப்பி டு ஜாயின். கற்றுக்கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. உன்னை கற்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு லேர்ன். ஐ எம் ஹாப்பி டு லேர்ன். கற்றுக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி, சேர்வதில் எனக்கு மகிழ்ச்சினா டூ போட்டு அந்த வேர்டை போடணும். இப்போ சேர்வதில் எனக்கு மகிழ்ச்சி, டு ஜாயின். கற்றுக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி, டு லேர்ன். அந்த மாதிரி. பகிர்வதில் எனக்கு மகிழ்ச்சி. பகிர்வதில் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா ஐ எம் ஹாப்பி டு ஷேர். ஐ எம் ஹாப்பி டு ஷேர். முயற்சிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. முயற்சிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஒன்றை முயற்சிக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல என்னது? எனக்கு மகிழ்ச்சினா ஐ எம் ஹாப்பி. முயற்சிக்கிறது என்னது? ட்ரை. ஸோ இது ரெண்டே வந்துட்டு எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணால் ஐ எம் ஹாப்பி டு ட்ரை. ஐ எம் ஹாப்பி டு ட்ரை. வேலை செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி. வேலை செய்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி டு ஒர்க். ஐ எம் ஹாப்பி டு ஒர்க். நீ பாருங்கள், எனக்கு மகிழ்ச்சிங்கிறத ஐ எம் ஹாப்பி. கற்றுக்கொள்வதில், பகிர்வதில், முயற்சிப்பதில்னா டூன் போட்டு அந்த வேர்ட் போடணும். டு லேர்ன், டு ஷேர், அந்த மாதிரி தான். இப்போ வேலை செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி, ஐ எம் ஹாப்பி டு ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. பேசுகிறதுல எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி டு ஸ்பீக். ஐ எம் ஹாப்பி டு ஸ்பீக். நான் மீண்டும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். நான் திரும்பவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? உணர்கிறேன்னா என்னது? ஐ ஃபீல். ஸோ அதை எப்படி சொல்லுவோம்? ஐ ஃபீல் ஹாப்பி அகெயின். ஐ ஃபீல் ஹாப்பி அகெயின். நான் தினமும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். அண்ட் நான் தினம் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோன்னா ஐ ஃபீல் ஹாப்பி எவ்ரிடே. ஐ ஃபீல் ஹாப்பி எவ்ரிடே. நெக்ஸ்ட் ஒன், உன்னுடன் நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். உன் கூட இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்?
ஐ ஃபீல் ஹாப்பி வித் யூ. ஐ ஃபீல் ஹாப்பி வித் யூ. நெக்ஸ்ட் ஒன், வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். நம்ம லைஃப்பில் நம்ம மகிழ்ச்சியாக உணர்கிறோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ ஃபீல் ஹாப்பி இன் லைஃப். ஐ ஃபீல் ஹாப்பி இன் லைஃப். நெக்ஸ்ட் ஒன், பள்ளியில் நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். பள்ளியில் வந்துட்டு நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ ஃபீல் ஹாப்பி அட் ஸ்கூல். ஐ ஃபீல் ஹாப்பி அட் ஸ்கூல். அலுவலகத்தில் நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன்னா என்ன போடுவோம்? ஐ ஃபீல் ஹாப்பி. அலுவலகத்தில்னா அட் ஆஃபீஸ். ஐ ஃபீல் ஹாப்பி அட் ஆஃபீஸ். ஐ ஃபீல் ஹாப்பி அட் ஆஃபீஸ். ஒரு பிளேஸை குறிக்கும்போது இந்த இடத்துல என்ன போடணும்? அட்டு போடணும். ஐ ஃபீல் ஹாப்பி அட் ஆஃபீஸ், அட் ஸ்கூல், அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். வேலையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வேலையில் இருக்கிறது நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோன்னா ஐ ஃபீல் ஹாப்பி அட் ஒர்க். ஐ ஃபீல் ஹாப்பி அட் ஒர்க். நண்பர்களுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நண்பர்களுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி வித் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ஹாப்பி வித் ஃப்ரெண்ட்ஸ். குடும்பத்துடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் குடும்பத்தோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி வித் ஃபேமிலி. ஐ எம் ஹாப்பி வித் ஃபேமிலி. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவள் மகிழ்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஷீ இஸ் ஹாப்பி. ஷீ இஸ் ஹாப்பி. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன் மகிழ்ச்சியாக இருக்கான் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஹீ இஸ் ஹாப்பி. ஹீ இஸ் ஹாப்பி. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? தே ஆர் ஹாப்பி. தே ஆர் ஹாப்பி. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? வி ஆர் ஹாப்பி. வி ஆர் ஹாப்பி. அவள் மகிழ்ச்சியாக உணர்கிறாள். அவள் மகிழ்ச்சியாக உணர்கிறாள். இது எப்படி சொல்லணும்? ஷீ ஃபீல்ஸ் ஹாப்பி. ஷீ ஃபீல்ஸ் ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், அவன் மகிழ்ச்சியாக உணர்கிறான். அவன் மகிழ்ச்சியாக உணர்றான் அப்படிங்கிறத என்ன சொல்லணும்? ஹீ ஃபீல்ஸ் ஹாப்பி. ஹீ ஃபீல்ஸ் ஹாப்பி. அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். அவங்க மகிழ்ச்சியாக உணர்றாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? தே ஃபீல் ஹாப்பி. தே ஃபீல் ஹாப்பி. ஹீ ஷீ வந்தால் வேர்பில் வந்து எஸ் சேர்ப்போம், ஃபீல்ஸ். அதே மாதிரி தே, ஐ அதெல்லாம் வந்தால் வந்துட்டு எஸ் சேர்க்க மாட்டோம், ஜஸ்ட் வேர்ப் அப்படியே தான் எழுதுவோம், ஃபீல், அந்த மாதிரி. தே ஃபீல் ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நாங்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறோம். வி ஃபீல் ஹாப்பி. வீல் ஃபீல் ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், அவள் மகிழ்ச்சியாக தெரிகிறாள். அவள் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக தெரிகிறா அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஷீ லுக்ஸ் ஹாப்பி. ஷீ லுக்ஸ் ஹாப்பி. அவன் மகிழ்ச்சியாக தெரிகிறான். அவன் மகிழ்ச்சியாக தெரிகிறான். அதை எப்படி சொல்லணும்? ஹீ லுக்ஸ் ஹாப்பி. ஹீ லுக்ஸ் ஹாப்பி. இது என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறது. இது என்னை மகிழ்ச்சி ஆக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? திஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. திஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. அது என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறது. அது என்னை மகிழ்ச்சி ஆக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? தட் மேக்ஸ் மீ ஹாப்பி. தட் மேக்ஸ் மீ ஹாப்பி. மகிழ்ச்சி ஆக்குகிறது அப்படின்னா மேக்ஸ். மேக்ஸ். உணர்த்துறோம் அப்படின்னா ஃபீல் போடணும். அது என்ன மகிழ்ச்சி ஆக்குது அப்படின்னா மேக். உன் சிரிப்பு என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறது. உன் சிரிப்பு என்னை மகிழ்ச்சி ஆக்குது. இதே எப்படி சொல்லணும்? யுவர் ஸ்மைல் மேக்ஸ் மீ ஹாப்பி. யுவர் ஸ்மைல் மேக்ஸ் மீ ஹாப்பி. இசை என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறது. மியூசிக் என்னை மகிழ்ச்சி ஆக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? மியூசிக் மேக்ஸ் மீ ஹாப்பி. மியூசிக் மேக்ஸ் மீ ஹாப்பி. நண்பர்கள் என்னை மகிழ்ச்சி ஆக்குகின்றனர். நண்பர்கள் வந்துட்டு என்னை மகிழ்ச்சி ஆக்குகின்றனர். இதை எப்படி சொல்லணும்? ஃப்ரெண்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி. குடும்பம் என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறது. ஃபேமிலி என்னை மகிழ்ச்சி ஆக்குது. இது எப்படி சொல்லணும்? ஃபேமிலி மேக்ஸ் மீ ஹாப்பி. ஃபேமிலி மேக்ஸ் மீ ஹாப்பி. இயற்கை என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறது. இயற்கை என்னை மகிழ்ச்சி ஆக்குது. நேச்சர் மேக்ஸ் மீ ஹாப்பி. நேச்சர் மேக்ஸ் மீ ஹாப்பி. சிறிய விஷயங்கள் என்னை மகிழ்ச்சி ஆக்குகின்றன. சின்ன சின்ன விஷயம் என்னை மகிழ்ச்சி ஆக்குது. இது எப்படி சொல்லணும்னா ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. நல்ல செய்தி என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறது. நல்ல செய்தி என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறது. இது எப்படி சொல்லணும்? குட் நியூஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. குட் நியூஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. இனிய வார்த்தைகள் என்னை மகிழ்ச்சி ஆக்குகின்றன.
நல்ல நல்ல வார்த்தை வந்து நம்மளை மகிழ்ச்சியாக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? கைண்ட் வேர்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி. கைண்ட் வேர்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சிரிக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கப்போ என்ன பண்ணுவேன்? சிரிப்பேன். அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோன்னா, ஐ ஸ்மைல் வென் ஐ எம் ஹாப்பி. ஐ ஸ்மைல் வென் ஐ எம் ஹாப்பி. நான் இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். நான் வந்து லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்றேன். அதை எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் லைட் அண்ட் ஹாப்பி. ஐ ஃபீல் லைட் அண்ட் ஹாப்பி. நான் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். நான் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்றேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோன்னா, ஐ ஃபீல் காம் அண்ட் ஹாப்பி. ஐ ஃபீல் காம் அண்ட் ஹாப்பி. நான் வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். நான் வந்துட்டு வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்றேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் ஸ்ட்ராங் அண்ட் ஹாப்பி. ஐ ஃபீல் ஸ்ட்ராங் அண்ட் ஹாப்பி. நான் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். நான் வந்து பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்றேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் சேஃப் அண்ட் ஹாப்பி. ஐ ஃபீல் சேஃப் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட்டு, நான் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். நான் வந்து சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்றேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. ஐ ஃபீல் ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. நான் ஓய்வாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். நான் வந்துட்டு ஓய்வாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்றேன். அதை எப்படி சொல்லுவோன்னா, ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி. ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி. நான் நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். நான் நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்றேன். ஐ ஃபீல் பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி. ஐ ஃபீல் பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி. எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. எப்போதும் மகிழ்ச்சியாக இரு அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். மகிழ்ச்சியாக இரு. மகிழ்ச்சியாக இரு. பி ஹாப்பி. பி ஹாப்பி. மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். இதை எப்படி சொல்லணும்? ட்ரை டு பி ஹாப்பி. ட்ரை டு பி ஹாப்பி. மகிழ்ச்சியை தேர்வு செய். மகிழ்ச்சியை தேர்வு செய். இதை எப்படி சொல்லணும்? சூஸ் டு பி ஹாப்பி. சூஸ் டு பி ஹாப்பி. சிரித்துக்கொண்டே மகிழ்ச்சியாக இரு. சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக இரு அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா, கீப் ஸ்மைலிங் அண்ட் பி ஹாப்பி. கீப் ஸ்மைலிங் அண்ட் பி ஹாப்பி. பிறரை மகிழ்ச்சியாக்கு. மற்றவங்கள மகிழ்ச்சியாக்கு அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? மேக் அதர்ஸ் ஹாப்பி. மேக் அதர்ஸ் ஹாப்பி. மகிழ்ச்சியை பகிர். சந்தோஷத்தை பகிர அப்படின்னு எப்படி சொல்லணும்? ஷேர் ஹாப்பினஸ். ஷேர் ஹாப்பினஸ். மகிழ்ச்சி முக்கியம். மகிழ்ச்சி முக்கியம். ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஹாப்பினஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஹாப்பினஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். மகிழ்ச்சி எங்கும் உள்ளது. சந்தோஷம் எல்லா பக்கமும் இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஹாப்பினஸ் இஸ் எவ்ரிவேர். ஹாப்பினஸ் இஸ் எவ்ரிவேர். மகிழ்ச்சி அமைதியை தருகிறது. மகிழ்ச்சி வந்துட்டு நமக்கு அமைதியை தருது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஹாப்பினஸ் பிரிங்ஸ் பீஸ். ஹாப்பினஸ் பிரிங்ஸ் பீஸ். மகிழ்ச்சி சக்தி தருகிறது. மகிழ்ச்சி வந்துட்டு நமக்கு சக்தி தருது அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஹாப்பினஸ் கிவ்ஸ் எனர்ஜி. ஹாப்பினஸ் கிவ்ஸ் எனர்ஜி. மகிழ்ச்சி வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. மகிழ்ச்சி வந்து நம்ம லைஃப்பை மேம்படுத்துது அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஹாப்பினஸ் மேக்ஸ் லைஃப் பெட்டர். ஹாப்பினஸ் மேக்ஸ் லைஃப் பெட்டர். மகிழ்ச்சி வலிமையானது. மகிழ்ச்சி வலிமையானது. இது எப்படி சொல்லணும்? ஹாப்பினஸ் இஸ் பவர்ஃபுல். ஹாப்பினஸ் இஸ் பவர்ஃபுல். மகிழ்ச்சியாக வாழ். மகிழ்ச்சியாக வாழு அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? லிவ் ஹாப்பிலி. லிவ் ஹாப்பிலி. மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ். ஹாப்பியான லைஃப்பை லிவ் பண்ண அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? லிவ் அ ஹாப்பி லைஃப். லிவ் அ ஹாப்பி லைஃப். உன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவி. அதாவது உன்னோட மகிழ்ச்சியான மொமெண்ட்டை வந்துட்டு அனுபவி அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? என்ஜாய் யுவர் ஹாப்பி மொமெண்ட்ஸ். என்ஜாய் யுவர் ஹாப்பி மொமெண்ட்ஸ். உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்திரு. உன் மனசை ஹாப்பியாக வச்சுக்கோ அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? கீப் யுவர் ஹார்ட் ஹாப்பி. கீப் யுவர் ஹார்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட்டு, உன் சிந்தனையை மகிழ்ச்சியாக வை. உன் சிந்தனையை மகிழ்ச்சியாக வச்சிரு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, கீப் யுவர் மைண்ட் ஹாப்பி. கீப் யுவர் மைண்ட் ஹாப்பி. நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு எப்படின்றது சொல்லணும். ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி. ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு.
அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஸ்டே காம் அண்ட் ஹாப்பி. ஸ்டே காம் அண்ட் ஹாப்பி. வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? அண்ட் ஹாப்பி. ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஹாப்பி. பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஸ்டே சேஃப் அண்ட் ஹாப்பி. ஸ்டே சேஃப் அண்ட் ஹாப்பி. அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஸ்டே கைண்ட் அண்ட் ஹாப்பி. ஸ்டே கைண்ட் அண்ட் ஹாப்பி. எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. பி சிம்பிள் அண்ட் ஹாப்பி. பி சிம்பிள் அண்ட் ஹாப்பி. சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. பி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. பி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. நன்றியுடன் மகிழ்ச்சியாக இரு. நன்றியுடன் மகிழ்ச்சியாக இரு. இதை எப்படி சொல்லணும்? பி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி. பி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி. பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. இதை எப்படி சொல்லணும்? பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கிறத எப்படி சொல்லணும்? பி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. பி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட்டு நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியாக இரு. நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக வாழு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஹாப்பி. பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஹாப்பி. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? பி பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. பி பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நீயாக இருந்து மகிழ்ச்சியாக இரு. நீயா இருந்து மகிழ்ச்சியாக இரு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? பி யோர் செல்ஃப் அண்ட் ஹாப்பி. பி யோர் செல்ஃப் அண்ட் ஹாப்பி. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். புதிய விஷயத்தை கற்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு லேர்ன் நியூ திங்ஸ். ஐ எம் ஹாப்பி டு லேர்ன் நியூ திங்ஸ். உதவுவதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உதவுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப். ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப். நெக்ஸ்ட்டு உன்னை பார்க்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னை பார்க்க நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஹாப்பி டு see you. ஐ எம் ஹாப்பி டு see you. உன்னை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதாவது உன்னை சந்திக்க போகிறதுல நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி டு மீட் யூ. ஐ எம் ஹாப்பி டு மீட் யூ. உன்னுடன் பேசுவதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன் கூட பேசுகிறதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது என்ன சொல்ல? ஐ எம் ஹாப்பி டு டாக் வித் யூ. ஐ எம் ஹாப்பி டு டாக் வித் யூ. இங்கே வேலை செய்வதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு ஒர்க் ஹியர். ஐ எம் ஹாப்பி டு ஒர்க் ஹியர். இதை பகிர்வதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை வந்துட்டு பகிர்றதுல எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு ஷேர் திஸ். ஐ எம் ஹாப்பி டு ஷேர் திஸ். நெக்ஸ்ட் ஒன், இதை முயற்சிப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை முயற்சிக்கிறதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு ட்ரை திஸ். ஐ எம் ஹாப்பி டு ட்ரை திஸ். இங்கே வருவதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இங்கே வர்றது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஹாப்பி டு கம் ஹியர். ஐ எம் ஹாப்பி டு கம் ஹியர். இங்கே தங்குவதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இங்கே தங்குறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு ஸ்டே ஹியர். ஐ எம் ஹாப்பி டு ஸ்டே ஹியர். உன்னுடன் நேரம் செலவிடுவதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன் கூட நேரம் செலவிடுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. ஐ எம் ஹாப்பி டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. உன்னை ஆதரிப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னை சப்போர்ட் பண்ணுறதுல நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு சப்போர்ட் யூ. ஐ எம் ஹாப்பி டு சப்போர்ட் யூ. இதை தொடங்குவதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னை ஸ்டார்ட் பண்ணுறதுல எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹாப்பி டு ஸ்டார்ட் திஸ். ஐ எம் ஹாப்பி டு ஸ்டார்ட் திஸ். ஓகே, இதோட வந்துட்டு இன்றைக்கான சென்டென்ஸ் வந்துட்டு முடிஞ்சது. நம்ம ஹாப்பினஸ் எப்படி மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்குன்றக்கான குட்டி குட்டி சென்டென்ஸ் இன்றைக்கி பார்த்தோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.